4வது 5வது டிப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கும் சுகருக்கு என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னா நிறைய சம்பந்தம் இதுல மட்டும் தான் இருக்கு. என்னன்னா ஒண்ணு ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், இது ரெண்டுமே உங்களோட லைஃப்ல கரெக்டான வழியில இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கணுமா அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளோ வயசாகுமா நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு, பொண்டாட்டி டார்ச்சர் பண்றாங்க, புருஷன் டார்ச்சர் பண்றாரு, குழந்தைங்கனால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது நீங்க கத்துக்கணும். பொறுமையா சின்ன சின்ன அமௌண்ட்ல ஸ்ட்ரெஸ் சேர்ந்து 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 ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியா வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கனாலே கரெக்டா சாப்பிட மாட்டீங்க, கரெக்டா தூங்க மாட்டீங்க. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா சுகர் வேல்யூ எங்கேயோ போயிடும். ரெண்டாவது ஸ்லீப். ஒரு நாளைக்கு என்ன 8 மணி நேரம் தான் டாக்டர் தூங்கணும். 12 மணிக்கு தூங்குறேன், 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், 2 மணிக்கு தூங்குறேன், 10 மணிக்கு எந்திரிக்கிறேன். இதுக்கு பேரு தூக்கம் இல்ல. உங்களோட உடம்புல செத்து போன செல்ஸோ இல்லைன்னா டேமேஜ் ஆன செல்ஸோ அடிப்பட்ட செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகிற டைம் வந்துட்டு நைட்டு 10 மணில இருந்து காலையில 2 மணி வரைக்கும். அந்த 4 மணி நேரம் வந்துட்டு நிலா உச்சத்துல இருக்கும்போது மூன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஹீலிங்கை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு நைட்டு 10ல இருந்து 2 வரைக்கும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ 8 மணி நேரம் தூங்க சொன்னேன் அப்படின்னா 10 மணில இருந்து காலையில 4 மணி இல்லைன்னா 5 மணி இல்லைன்னா 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.